வணக்கம் தம்பி, கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு ரொம்ப அன்பாக சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி. அன்பான்னா குத்தலான வார்த்தைகளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ரவனீத் சிங் பிட்டு அப்படிங்கிற ஒரு எம்பி, பாஜக எம்பி. இவர் வெளியில் போயிட்டு திரும்பவும் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராரு. பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகிற வழியில் படிக்கட்டு பூரா அந்த ஸ்கூல்லலாம் அந்த காலேஜ்லாம் முட்டு சவுத்தில் பசங்க உட்காந்து கலட்டா பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ராகுல் காந்தி காங்கிரஸ் எம்பிக்களும் உட்காந்துக்கிட்டு பிரதமருக்கு எதிர்ப்பாக கோஷம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. போகும்போது ரவனீத் சிங் பிட்டுவை பார்த்து நீ ஒரு துரோகி அப்படின்னு ராகுல் காந்தி சொல்கிறாரு. என்ன உரிமையில் சொல்கிறாருன்னா, பழைய ஃப்ரெண்டாக இவர் காங்கிரஸில் இருந்தவரான், அதனால் காங்கிரஸில் இருந்து நீ பிஜேபிக்கு போயிட்டு அதனால நீ துரோகி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரவனீத் சிங் பிட்டும் ஏதோ பதிலுக்கு ஏதோ சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். ஆனால் இதை தான் தன்னுடைய ஸ்பீச்சில் பிரைம் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. நீ எப்படி துரோகின்னு சொல்லலாம்? இந்த மாதிரி வார்த்தைகளை நீ பயன்படுத்துறதுனால ஒட்டுமொத்த சீக்கிய சமுதாயத்தை நீ அவமானப்படுத்திட்ட. நீ ஒவ்வொரு செட்டாக கம்யூனிட்டியாக நீ பகைச்சிக்கிட்டே போகிற. இதனால் காங்கிரஸ் அழிய போகுது. காங்கிரஸ் கடைசியில் அது ராகுல் காந்தினால் தான் பிரச்சனை முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பிரச்சனை இப்போ லேட்டஸ்ட்டாக எதுக்கு வந்துச்சுன்னா, பிரைம் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டுக்கு வர்றதில்லை, வந்தால் எந்த கேள்விக்கும் பதில் சொல்கிறதில்ல, ஜனாதிபதியோட உரை மேலே ஒரு பதிலே சொல்ல போகிறதில்ல, பேசவே போகிறதில்ல அப்படின்னு ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான பிரச்சனையை காங்கிரஸ் கிளப்பிக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு உப்பு பெறாத பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு கலாட்டா பண்ணுவாங்க. அதை வச்சு பிரைம் மினிஸ்டர் பேச விடாமல் பண்ணுவாங்க. இந்த முறையும் அதே தான் நடந்தது. மனோஜ் முகுந்த் நராவனே அப்படிங்கிற இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக இருந்தவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, 4 Stars of Destiny அப்படின்ற புக்கு. அந்த புக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முறை சைனாவுக்குள்ளே வந்துருச்சு, இப்போ அவங்களை நம்ம என்ன பண்ணுறது, பதில் தாக்குதல் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் ஆலோசனை கேட்குறதுக்காக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்க்கு நாங்கள் ஃபோன் பண்ணோம். அவர் உடனே எந்த பதிலும் சொல்லலை. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட நாங்கள் ஆலோசனை கேட்டோம், அவரும் மேலிடத்தில் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னார். அங்கேயும் பதில் வரல. கடைசியில் யாருமே பதில் சொல்லாமல், பிரைம் மினிஸ்டரும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப திணறி போயிட்டோம், ரொம்ப அழகழிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. பெங்குவின் பப்ளிஷருக்காக இவர் எழுதின இந்த புஸ்தகத்தை உடனே வெளியிட முடியாது, இதை ஆராய்ச்சி பண்ணி இது நாட்டுக்கு எதிராகவோ நாட்டினுடைய பாதுகாப்புக்கு எதிராக ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லி இராணுவத்தினுடைய தலைமையகம் அந்த புத்தகத்தை அனுமதி கொடுக்காம பெண்டிங்கில் போட்டிருக்கு. இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இதை ஒரு புத்தகமாகவே ரெடி பண்ணி பார்லிமெண்ட்டில் கொண்டு ராகுல் காந்தி அதை காட்டி, பிரைம் மினிஸ்டர் எவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இருக்கார் பாருங்கள், இராணுவத்துக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்காரு, நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஊர் விளைவிக்கிற மாதிரி பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லி கலாட்டா பண்ணுறாரு. இதை ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு தான் ராகுல் காந்தி வெளியே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாரு, பிரச்சனை பண்ணுறாரு. லோக்சபாவில் பேச வேண்டிய பிரைம் மினிஸ்டர் கடைசியில் ராஜ்யசபாவுக்கு போகிறாரு. ராஜ்யசபாவில் பேசுகிறாரு. அங்கே ரொம்ப உருக்கமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்னென்னா, எதிர்கட்சிகள் எனக்கு சவக்குழி தோண்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கனாக்கா, மொஹபத் கா துகான், நான் அன்பினுடைய கடையை விரித்து வச்சுருக்கேன், இங்கே வாங்க எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர அவங்க பேச்சில் வெறுப்பும் வன்மமும் தான் வெளிப்படுது. ஐயா காங்கிரஸ்காரங்களே, ஐயா ராகுல், ஐயா எதிர்கட்சிக்காரர்களே, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு நீங்கள் சவக்குழியெல்லாம் தோண்டவே முடியாது. ஏன்னா எனக்கு கோடிக்கணக்கான மக்களுடைய அன்பு இருக்குது, அவங்களுடைய பாதுகாப்போடு நான் திரும்ப திரும்ப நல்லாட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற ஆங்கிளில் மோடி பேசியிருக்காரு. 70s 80s 90s இருக்க கிட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும், ஸ்கூலுக்கெல்லாம் போனீங்கன்னா ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் பையன், கரஸ்பாண்டன்ட் பையன் ஒருத்தர் இருப்பான். அவன் கிளாஸில் படிக்கிற பசங்களுக்கு எந்த கிளாஸ்னே தெரியும் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸை நோண்டுறது, லஞ்ச் பாக்ஸை திறந்து முட்டையை சாப்பிட்றதுன்னு பண்ணி ஒரே கலட்டாக பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை அடிக்கவும் முடியாது, உதைக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பசங்க அப்படியே சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் ராகுல் காந்தி காங்கிரஸ்காரங்களே சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் எந்த ஹோல்டில் ராகுல் காந்தி இருக்கார், எதுக்காக மீடியா இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது? அவர் காங்கிரஸுடைய தலைவரா? கிடையாது. பார்லிமெண்ட்டில் வேறு ஏதாவது பண்ணுறாரா? அதுவும் கிடையாது. லீடர் ஆஃப் ஆப்போசிஷன்ற ஒரு பதவியை மட்டும் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த காங்கிரஸ்காரங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வழக்கம் போல் காங்கிரஸ் குடும்ப ஆட்சி தான் நடக்குது. கார்கேவே கூட சில நேரங்கள் வெளியில் சொல்லலான்னு பல விஷயங்கள் நினச்சிட்டு சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மோடியினுடைய மைண்ட் வாய்ஸே தான் கார்கேனுடைய மைண்ட் வாய்ஸும், அவருக்கு கூட ராகுலுடைய அட்டகாசம் பொறுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போதாக்குறைக்கு பிரியங்காவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, புதுசாக ஏதோ கேள்வி கேட்டுக்கிட்டு உள்ளே காங்கிரஸில் அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் தலையிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயத்தையும் நேற்று சேரில் உட்காந்துருந்த ஓம் பிர்லா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டர் மட்டும் லோக்சபாவுக்கு வந்திருந்தாருன்னா பெண் எம்பிக்களை அவரை சூழ்ந்து அவர் இருக்கைக்கிட்ட போய் கலாட்டா பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இதுவரையிலும் வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு பெரிய அவதூறும் ஒரு அசிங்கமும் பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கும். அதனால தான் லோக்சபாவில் பதில் சொல்ல வராமல் ராஜ்யசபாவுக்கு பிரைம் மினிஸ்டர் போயிட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான திட்டம் நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதாவது ஜெயலலிதா கூட ஒரு முறை அப்படி தான் சொன்னாங்க. கவர்னர் சென்னாரெட்டியோட பிரச்சனை வரும்போது ஒரு கட்டத்தில் உச்சகட்டமாக கவர்னரை சமாளிக்க முடியாமல் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சென்னாரெட்டி என்கிட்ட தவறாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் ஆளுநர் மாளிகைக்கு நான் போகும்போது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது குற்றச்சாட்டை பிரைம் மினிஸ்டர் மேலே போட்டு பெண் எம்பிக்களை பிடிச்சி தள்ளினார், எதாவது பண்ணார் அப்படின்ற மாதிரியான ஏதாவது கொண்டு அவரை அவமானப்படுத்துறதுக்கு ஏதாவது திட்டம் இருந்தான்றது நம்மளுக்கு தெரியல. அதாவது தன்னுடைய உயரம் தெரியாமல், தன்னுடைய உண்மையான பவர் தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு பெரிய பெரிய விஷயங்கள் இறங்குறது இருக்குல்ல,
அது என்ன மாதிரியான பிரச்சனையில் கொண்டு போய் விடுன்றதுக்கு ஒரு வேடிக்கையான ஒரு உதாரணம் இருக்குது. இது வந்து அப்படியே உண்மையிலேயே நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் முரளியெல்லாம் வச்செல்லாம் படம் எடுத்திருக்காரு. ஹைட் ஒரு கண்ணுக்குட்டி சைஸ் தான் இருப்பார் அவர். அவர் என்ன பண்ணார், திடீர்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு. படம் ஒன்று நல்லா ஓடினோடனே ப்ரொடியூசர் காசு கொடுத்த உடனே சாண்ட்ரோ கார் ஒன்று வாங்கினார். சாண்ட்ரோ கார் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா ரொம்ப உயரமான காரு, ஒரு மாதிரி இருக்கும். பார்த்து ஓட்டுறதுக்கே வந்து மற்ற கார் மாதிரி தரையோட தரையாலாம் இருக்காது அது. அந்த காரை வாங்கிட்டு எல்லாரும் சொன்னாங்க, வேணாங்க உங்கள் ஹைட்டுக்கு இந்த கார்லாம் நீங்கள் வாங்க வேணாம், இது நீங்கள் ஓட்ட முடியாதுன்னு சொன்னாலும் கேட்கல. ஒன்று. ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு டிரைவரை போட்டுங்க, உங்களால் ஓட்ட முடியாதுங்கன்னா கேட்குறதே கிடையாது அவர். என்ன பண்ணார், இந்த காரை எடுத்துக்கிட்டு இவரே வந்து சின்ன பசங்க கார் ஓட்டுற மாதிரி தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு போகிறது. இந்த காரில் வந்து இந்த ஸ்டியரிங் இருக்கும்ல, அந்த ஸ்டியரிங்க்கும் அந்த கண்ணாடிக்கு நடுவில் இருக்க சந்து வழியாக தான் மொத்தமே ஒரு தெரியும் ஒரு ஹைட்டுக்கு. அதை பார்த்தே ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு போயிட்டு இருப்பார். அப்படியே வந்துகிட்டு இருந்தார். கடவுள் புண்ணியத்தில் தப்பிச்சிட்டாரு. ஒரு நாள் நம்ம இந்த காஞ்சி ஹோட்டல் இருக்குல்ல, நம்ம எக்மோரில் அந்த கமாண்டர் இன் சீஃப் ரோடு, அந்த ஹோட்டலுக்கு அவர் போகிறாரு. போயிட்டு காரை வந்து நிறுத்திட்டு பார்க் பண்ணிவிட்டு சாப்பிட போனார். போயிட்டு வெளியில் வந்தவர் வந்து செக்யூரிட்டி கிட்ட வந்து ஏறி உட்காந்து பார்க்குறாரு. பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கணும், சுத்தமாக தெரிய மாட்டேங்குது அவருக்கு. முன்னாடியே அரையும் குறையுமா சின்னதாக கொஞ்சோண்டு தான் தெரியுது, பின்னாடி இருக்க கண்ணாடியில் ஒன்றுமே தெரியல. செக்யூரிட்டி கூப்பிட்டு பார்ப்பா நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன், பார்த்து நான் எடுக்கிறேன்னு கரெக்டாக விசில் அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செக்யூரிட்டியும் பாவம் பின்னாடி போயிட்டு ஃபுய் ஃபுய் ஃபுயின்னு விசில் அடிக்க ஒரு பேக்கில் வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. விசில் அடித்தா பின்னாடி போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி வந்தவர் ஒரு கட்டத்தில் செவுறு வந்தது கூட தெரியல அவருக்கு. திரும்பி பார்த்தா ஒன்றுமே தெரியல அவர் ஹைட்டுக்கு. என்ன பண்ணியிருக்காரு, அந்த செக்யூரிட்டி பின்னாடி இருந்தார்ல, அவர் செவராக வச்சு காரை வந்து கொண்டு போய் சேர்த்து அவன் போய் செக்யூரிட்டி ஃபீன்னு கத்தி விசில் அடிக்கிறான். இவர் போட்டு ரிவர்ஸ் கியர் போட்டு அழுத்து செவராக போட்டு அமுகுறார் செக்யூரிட்டியை. தூரத்துலேருந்து ஜனங்க பார்த்துட்டு கதறிட்டாங்க. அட பாவி மனுஷன் என்னடா பண்ணுறே, நிறுத்துறான்னு சொல்லி நாலா பக்கம் ஜனங்க ஓடி வர இவர் கண்ணாடியை ஃபுல்லாக ஏற்றி விட்டுருக்காரு. ஏதோ ஆட்டோகிராஃப் தான் வரத்துக்கு வராங்க போல இருக்குன்னு. அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லி இவர் ஃபுல்லாக வந்து ஆக்சிலேட்டர் அழுத்திக்கிட்டே இருக்கார். பின்னாடி செக்யூரிட்டி நசிங்கிட்டே இருந்தாலும். அப்புறம் கண்ணாடியை உடைக்காத குறைய அடிச்சு இவர் வந்து இறக்கி, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு கேட்டாக்கா, பின்னாடி திரும்பி பார்த்தா செக்யூரிட்டி நசிக்கிறீங்கன்னு. இல்லைங்க அவர் விசில் அடிச்சுக்கிட்டே இருந்தார், பின்னாடி வரலாம் போல இருக்குன்னு நினச்சி தான் நான் ஓட்டினேன்னு சொன்னாராம். அப்புறம் அடிக்காத குறையாக அவரை தப்பிக்க விட்டாங்கன்னு வச்சுங்க. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி பண்ணுற காரியமும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் கை தட்டுறாங்க, பாராட்டுறாங்க, எல்லாம் விசில் அடிக்கிறாங்கன்ட்டு தான் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ராகுல் காந்தி பண்ணுறது ரைட்டா தப்பா அப்படிங்கிறது இஷ்யூ பேசிஸ்லேயே கூட நம்ம பார்த்தோம்னா அவர் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது பாராட்டுறது தப்பு கிடையாது. சில விஷயங்கள் வேண்டாத விஷயங்கள், தேவையில்லாத ஒரு காரியங்கள் பண்ணும்போது கூட மீடியா வந்து அவரை தட்டி கேட்காம, சுட்டி காட்டாமல், அதுக்கும் கூட அவர் பண்ணுறது ரைட்டுன்ற மாதிரி பாராட்டுறாங்கல்ல. அது எல்லாமே மோடி மேலே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெறுப்பு இருக்குல்ல, அந்த வெறுப்பினுடைய அடையாளமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. மோடிக்கு எதிராக ராகுல் தேர்ந்தெடுத்து பண்ணுற பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவுக்கு பெரிய சிக்கலையும் இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு ஆபத்தை உண்டாக்குற மாதிரி காரியங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரம்ப் கிட்ட வந்து ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னு திரும்ப சொல்லி அமெரிக்காவுக்கு முன்னாடி இந்தியா வந்து வீக் ஆக்குறது, சைனாவிலேருந்து பார்டர் தாண்டி உள்ளே வந்துட்டாங்க, இந்திய ராணுவத்தை செயலிழந்து போச்சு, இதுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு சொல்லி சைனாவுக்கு வந்து தட்டி கொடுக்குறது, ரஷ்யாவோட ராத்திரியில் பேசி வந்து மோடி வந்து அவங்க காலில் விழுந்துட்டாருன்னு சொல்கிறது. இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு முன்னாடி மோடி ஏதோ மண்டிட்டு நிற்கிற மாதிரியும், அந்த நாடுகள் தான் வந்து கை ஓங்கி இருக்க மாதிரி இவர் சொல்கிறது இருக்குல்ல, அதை பார்த்து இன்டர்நேஷ்னல் லெவலில் சிரிக்கிறாங்க. விஷயம் என்னென்னா, நாளுக்கு நாள் இந்தியா பலமாகிட்டு இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, டாலருக்கு எதிரான இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு வந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்றது மட்டும்தானே தவிர, பெரிய பெரிய இன்டர்நேஷ்னல் நிபுணர்களே வந்து இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, ராகுல் மட்டும் இப்படி சொல்லும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டில் சொந்த மண்ணில் மோடி மேலே வெறுப்பு கொண்டவர்கள் எல்லாம் வேணால் ராகுலுடைய பேச்சு கைத்தட்டலாம். வெளிநாடுகளில் ராகுலை பார்த்து ஐயோ இந்த மாதிரி கோமாளி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் எப்போ மாற போகிறாரு அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஆனால் பிஜேபிக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, ஐயா தயவு செஞ்சு கடவுள் கொடுத்த வரமாக நாங்கள் ராகுலை பார்க்குறோம், பிரைம் மினிஸ்டர் இப்படிலாம் பேசவே கூடாது, ராகுல் வந்து அழிஞ்சு போயிடுவார் அப்படின்லாம் சாபம் விடக்கூடாது, ராகுல் இருக்கிறவர்கள் இருந்தாயா காங்கிரஸ் இப்படி கோமாளி சர்க்கஸ் மாதிரி இருக்கும், அவர் இருக்கிறவர்கள் இருந்தாயா நல்ல தலைவர்களால் அங்கே ஒழுங்காக செயல்பட முடியாது, உண்மையை எடுத்து சொல்ல முடியாது, இல்லாட்டி ராகுல் மட்டும் இல்லைன்னா இந்த கட்சி கிடுக்கிட்டு வளர்ந்துருயா, அதனால் கடவுள் தந்த வரம் ராகுல் இன்று போல் என்றும் வாழ்க, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது தான் நிஜம். தோட்டத்து மூலிகையினுடைய அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எதிர்கட்சிங்கிறதால மோடியை வந்து அட்டாக் பண்ணுறதுலாம் பரவாயில்ல, உங்கள் கட்சியினுடைய பெருமையை முதல்ல நீங்கள் தயவு செஞ்சு உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறது தான். நீங்கள் வந்து ஒரு பெரிய காங்கிரஸ், ஒரு பாரம்பரியம், நேரு குடும்பம், மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ஏன் உங்கள் அம்மா சோனியா காந்தி கூட இந்த அளவு வந்து மோசமான பேர் வாங்கினதில்லை. காங்கிரஸ் மாதிரியான புகழ்பெற்ற ஒரு பெரிய கட்சியினுடைய வாரிசாக நீங்கள் வரும்போது, அந்த கட்சியினுடைய பேரை காப்பாற்றுற மாதிரியான நடவடிக்கைகள் தான் நீங்கள் ஒரு முறையும் கவனமாக இறங்கணும். இப்போ ட்ரம்ப்பை வந்து ஓஹோன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் அந்த மக்கள் எவ்வளோ முட்டாளாக இருக்காங்க பாருங்கள். 2வது முறை அவரை திரும்ப தேர்ந்தெடுத்தாங்க. தன்னுடைய புகழ், தன்னுடைய பிஸ்னஸ் வளர்ச்சி அப்படிங்கிறத இன்னும் அவர் இருக்கார். அமெரிக்கானுடைய அதிபர் என்கின்ற ஒரு பதவியை பயன்படுத்தி தன்னுடைய பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், தன்னுடைய குடும்பத்தை எப்படி வளர்க்கலாம்னு தான் இருக்காரே தவிர, இன்றைக்கும் அவர் வந்து அமெரிக்க மக்களுடைய நலன் பற்றி கவலைப்பட்ட மாதிரி தெரியல. அவருடைய பிஹேவியர் எல்லாமே இதுவரையிலும் இருந்த எந்த அமெரிக்க ஜனாதிபதியினுடைய கண்ணியமான அணுகுமுறைக்கும் ஈக்குவலாக இல்லை, ரொம்ப தரம் தாழ்ந்து போய்கிட்டே இருக்குது.
அதனால் வெளியுலகம் பாராட்டலாம், மீடியா தூக்கி வைக்கலாம், பல காரணங்களுக்காக வந்து கொண்டாடலாம். ஆனால் நீ யார் என்பதை நீயே உன்னுடைய உயரத்தை உணர்ந்து கொள். நீ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாரு. குறைகள் யாராவது சொன்னால் அதை கேட்டுக்கோ. எதிரிகிட்ட ஏதாவது நல்ல விஷயம் இருந்தால் அதையும் மதிக்க கற்றுக்க. அதை விட்டுட்டு ஏதோ அரசியல் பண்ணுறேங்கிற பேரில் நல்ல விஷயத்தை கூட தப்பான விஷயம்னு சொல்லி தொடர்ந்து வாதாடும்போது காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே வருது இல்லை. அது வந்து இன்னும் வேகமான ஃபேஸில் போய் ஒரு நாள் காணாமலே போயிடும். காங்கிரஸ் முக்த பாரத் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க பிஜேபி. காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியாவை நாங்கள் உருவாக்குவோன்னு. அதை வந்து அவங்க ராகுல் காந்தியை வச்சு தான் உருவாக்குவாங்க போல இருக்கு. ராகுல் அதுக்கு ஒருபோதும் துணை போகாமல் இருந்து காங்கிரஸை உருவாக்கிய அந்த தலைவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் கண்ணியை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நாம் கேட்டுக்கிறது. நல்ல விஷயங்கள் எங்கே இருந்தாலும் பாராட்டணும், தப்பாக இருந்தால் மட்டும் சுட்டி காட்டணும். வேண்டாத மாச்சரியங்கள் கூடாது அப்படிங்கிறது வந்து வள்ளுவர் நிறைய குறள்களில் சொல்லியிருக்காரு. அதில் ஒரு குறள் என்ன சொல்கிறாருன்னா, பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்ட பாற்று அன்று அப்படிங்கிறார். அதாவது பகை என்கின்ற ஒரு பண்பில்லாத ஒரு செயலை, பகைன்றதே ஒரு பண்பில்லாத செயல்ன்றார். அரசியலில் பகை இல்லாமல் இருக்க முடியாது, ஆனால் வேண்டாத பகையை உருவாக்கி கூடாது அப்படிங்கிறதா வள்ளுவர் இப்படி சொல்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையையும் வேண்ட பாற்று அன்று. அதாவது ஒரு விளையாட்டு கூட நீ இது வேண்டாத எதிரிகளை உருவாக்கி வச்சுக்காத, தேவையில்லாத எதிரி சுற்றி இருந்தால் அவனுக்கு தொல்லதான் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறாரு. ராகுல் காந்தியும் கூட அரசியலில் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கணும் தான் நம்ம எதிர்பார்ப்போமே தவிர, முட்டு சந்தில் உட்காந்துக்கிட்டு போகிற வரவங்க எல்லாம் கல்லடிச்சு விளையாடுற ஒரு சின்ன பையன் மாதிரி இருந்துடக்கூடாது. அவர் வளரணும், இன்னும் நல்லா இருக்கணும், அந்த கட்சி நல்லா வந்து வளர்ந்து பிஜேபிக்கு ஒரு சரியான போட்டியாக ஆரோக்கியமான ஒரு இந்தியாவை உருவாக்கணும், ஒரு நல்ல ஆளுங்கட்சியாகவும் ஒரு நல்ல எதிர்கட்சியாகவும் 2 பெரிய கட்சிகளும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இதை சொல்கிறோம். இது போல் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம பேசுவோம். எடிட்டர் அசோகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி வைங்க. நன்றி, வணக்கம்.